உங்கள் பாட்டியும் சித்தியும் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் இப்படி தான் நடக்கும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால தான் நான் காவேரி உங்ககிட்ட அனுப்பி வைக்காமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. தப்பு எல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாரும் பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நான் இப்போவே இதுக்கான ஒரு முடிவை எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காவேரி வந்து என் கூட வர வேணாம் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்க. காவேரி என் கூட வராமே இருக்கட்டும், இங்கேயே இருக்கட்டும். நான் போய் 2ல் ஒரு முடிவு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ அதுக்கப்புறம் காவேரி விஜயோட பாட்டி வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க. விஜயோட லைஃப்பில் காவேரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத. விஜய் எவ்வளோதான் காவேரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியும் அவங்க அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. விஜயோட நல்லதுக்கு அவங்க காவேரி விஜய் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டில் விஜய்னால பேச முடியாத அளவுக்கு வெறுத்து போயிடுறாரு. அந்த அளவுக்கு பாட்டி கேட்குறாங்க, எங்கள் எல்லாரையும் விட உன் சொத்தையெல்லாம் விட நீ காவேரி தான் முக்கியம்னு சொல்லி அவள் கூட போனேன்னா நீ நடுத்தெருவில் தான் நிற்ப. உனக்கு இங்கே எல்லாரை விட இந்த சொத்தை விட காவேரி தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாலான்னு கேட்குறாங்க. விஜய் இருந்துட்டு ரொம்பவுமே வெக்ஸ் ஆகிட்டு, நான் வந்து எவ்வளோதான் சொன்னாலும் பாட்டி புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு காவேரி தான் முக்கியம். இவங்க காவேரியை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. ஸோ விஜய் இனி மறுபடியும் வீட்டுக்கு வருவாரா? இனி விஜய் எங்கே போவார்? இல்லை காவேரி விஜயும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறாங்களா? காவேரி வீட்டுக்கு போகிறாரா? யோசிச்சுட்டு இருந்த எல்லா முடிவுக்கும் விஜய் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்னன்னா, இந்த சொத்துக்காக தானே பாட்டி இவ்வளோ பண்ணுறாங்க. இந்த சொத்து எனக்கு வேணாம், எனக்கு காவேரி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு விஜய் வந்து காவேரி கூட போய் தனியாக வாழ போகிறாரு. இதுதான் நடக்க போகுது நெக்ஸ்ட் சீரியல். விஜயும் காவேரியும் தனியாக சேர்ந்து வாழ ஆரம்பிக்க போகிறாங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ சீக்கிரமாகவே இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு இந்த சேனலில் அப்லோட் பண்ணப்படும்.